பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், அதில் 1-6 வரை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-6 வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அல்லேலூயா. இதில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை தெளிவுபடுத்துகிறார் பவுலை கொண்டு. முதல் வசனத்தில் சொல்லும்போது, நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன புத்தி சொல்கிறாரு? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நீங்கள் நடந்துக்கிடுங்க. உங்களை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கீங்களா? இப்போ அழைப்புன்னா என்ன அப்படின்னா, பாஸ்டருக்கு மட்டும்தான் ஊழிய அழைப்பு இருக்கு, அவர் மட்டும் ஊழியம் செய்யணும், அவர் ஆண்டவர் அழைச்சிருக்காரு, அது கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அழைச்சிருக்கிறார், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அழைச்சிருக்கிறார். ஊழியத்தில் ஒரே டிபார்ட்மெண்ட் தான் இருக்குன்னு கிடையாது. ஊழியம் பல்வேறு தரப்பட்ட ஊழியம் இருக்கு. பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஒரு பிரசங்கம் பண்றாரு, வீடு சந்திக்கிறாரு, இதான் ஊழியம் கிடையாது. சபையில ஒரு சின்ன ஒரு குப்பை எடுத்து வெளியே போட்டா கூட அது ஒரு ஊழியம் தான் பைபிள் சொல்லுகிறது. பிரசங்கம் பண்றவங்களை விட, ஊழியக்காரங்களை விட யாருக்கு எந்த ஊழியத்துக்கு அதிக மதிப்பு, எந்த ஊழியத்துக்கு அதிக ஆசீர்வாதம் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்முடைய செய்த நீதிக்கு தக்க பலனை தருவார். அப்ப தரும்போது யாருக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னா, பிரசங்கம் பண்ண எனக்கு கிடையாது, சபையில சிறு சிறு வேலைகளை செஞ்சாங்க பார்த்தீங்களா, ஒரு பாத்ரூம் கழுவி இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணுகிற என்னை விட அந்த பாத்ரூம் கழுவுங்களுக்கு உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? நான் பிரசங்கம் பண்றேன் அவ்வளவுதான், ஆனா முக்கியமான வேலை என்ன? இப்போ சர்ச் இருக்கு, ஒரு சபையில் நான் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் வர்றீங்க, பாட்டு நடக்குது, பிரசங்கம் பண்ணுறோம், இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பிரசங்கம் பாட்டு நடத்துகிறதுக்கு முன்னால் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, சபையை பெருக்கணும், துடைக்கணும், ஆம்பிளிஃபா ரெடி பண்ணணும், சேர் போடணும், சேரை துடைக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒற்றடிச்சு குப்பையெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. இந்த ஊழியம் இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போது பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா, யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் எதுக்கு அனுப்புனாரா? வழியை ஆயத்தம் பண்ண. அப்போ பைபிள் சொல்லுகிறது, யோவான் சொல்றாரு, என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர்னு யோவான் ஸ்நானகன் சொன்னாலும், அதே யோவான் ஸ்நானகன் கையில தான் இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சாரு? ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ ஊழியம் எது பெருசு? வழியை ஆயத்தம் பண்ணுகிறதா ரொம்ப பெருசு. இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் பாட்டுக்கு ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னால இந்த யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ணணும். அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க சரியா இருக்கணும், அழைப்பை காத்துக்கொள்ளணும், அழைப்புக்கு பாத்திரவான நடந்துக்கிடணும். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை விட யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியம் மிக பெரியது. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை விட யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ண வந்ததுனால இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் மிக லகுவாக கர்த்தர் மாற்றினார். அப்போ ஒரு சபையில பிரசங்கம் பண்ணுவதும் பாடுவதும் மாத்திரம் ஊழியம் அல்ல, அதை விட பெரிய ஊழியம் வழியை ஆயத்தம் பண்ணுவது. அப்ப சபையை ரெடி பண்றது ஒரு ஊழியம், அது ஒரு ஊழியம்ன்றதை விட அதுதான் முக்கியமான ஊழியம்னு பைபிள் சொல்லுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரு, யோவான் ஸ்நானகன் இதோ வருகிறார், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார், இவர் பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, இவர் என்னிலும் பெரியவர் அப்படி சொல்றார். ஆனா ஆக்சுவலி யார் தான் மூத்தவர்? யோவான் ஸ்நானகன் தான் மூத்தவர். எத்தனை மாசம் மூத்தவர்? 6 மாசம். இயேசுவை விட இவரு மூத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மூத்தவர். ஆனாலும் அந்த மூத்தவர் என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்த உடனே பிரசங்கம் பண்ண முடிஞ்சிச்சு, வந்த உடனே ஞானஸ்நானம் எடுக்க முடிஞ்சிச்சு, வந்த உடனே உபாசம் போட முடிஞ்சிச்சு.
வந்தவொடனே ஜோமணி அற்புதங்களை செய்ய முடிஞ்சு. செவிடன் கேட்டான், கூட பார்த்தான், செத்து போனவன் எழும்புனா. இதற்கெல்லாம் விதை போட்டது யார்? விதை போட்டது யோவான் ஸ்நானகன். அப்ப நீங்களும் நானும் உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்னு பார்க்கணும். பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்றது, ஊழியம் செய்யறது அழைப்புனா உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கும். ஆலயத்தில் ஒரு வேலை இருக்கும், ஒரு ஊழியம் இருக்கும். அந்த ஊழியத்தை நீங்க என்னன்னு ஆண்டவர்கிட்ட கண்டுபிடிச்சு கேட்டு அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பிரசங்கம் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய காரியம் என்கிட்ட இல்லை, ஆனா எனக்கு என்ன வச்சிருக்கீங்க? சிலருக்கு ஆறுதல் சொல்லுகிற ஊழியம் வச்சிருப்பார், சிலருக்கு பரிமாறுற ஊழியம். சிலர் பார்த்துருக்கீங்களா, சாப்பாடு பரிமாறுறது அவ்வளோ அருமையாக பரிமாறுவாங்க, ஒரு பருக்கு கீழே விழாது. என்ன வேணுங்கம்மா, என்ன வேணுங்கம்மா, போதுமா, சாப்பிட்றீங்களா, தண்ணி வேணுமா, என்ன வேணும், அந்த விசாரிக்கிறதே ஒரு பெரிய ஊழியம். பரிமாறுறது, பந்தி பரிமாறுறதுக்கு சாதாரண வேலையா? இப்போ ஒன்றுமில்லை, நம்ம வீட்டுக்கு கல்யாணம் வைக்கிறோம், நம்ம வீட்டில் சாப்பிட வந்திருக்காங்க, பரிமாறும் போது சாப்பாடு என்ன வேணா, இந்தா குழம்பா, இந்தா ஊற்றிக்கோ, இந்தா அதில் இருக்கிற எடுத்துக்கோ அப்படின்னா அடுத்து அந்த கல்யாண வீட்டுக்கு அவன் வீட்டை மதிப்பானாவன்? நிச்சயத்தில் இந்த மாதிரி செஞ்சால் கல்யாணமே வேண்டாம் நிப்பாட்டிடுறான்ட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு தயவு இருக்கு, அதுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, பரிமாறுறதுக்குன்னு ஒரு ஊழியம். அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பரமேறி சென்றதுக்கு அப்புறம் சீஷர்கள் இதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சாங்க. விசாரிக்கிற ஊழியம், பந்தி விசாரிக்கிற ஊழியம். பிலிப்புவை போட்டாங்க லீடரா, பிலிப்பு தலைவனா இருந்து அந்த பந்தி விசாரிக்கிற ஊழியம். நல்லா பாருங்க, பந்தி விசாரிக்கிற ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாது. எல்லாரையும் கவனிக்கணும். கொஞ்சம் ரசம் கொடுங்கன்னா ரசமா அந்த ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வர அந்த பணிவு இருக்கணும். சரி, பரிமாறுறதே ஊழியமா? கடைசி வரைக்கும் நான் பரிமாறிக்கிட்டே இருப்பேனா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பிலிப்பு கடைசி வரைக்கும் பரிமாறிக்கிட்டே இல்லை, கடைசி வரைக்கும் சோறு குழம்பு ஊத்திக்கிட்டே இல்லை. திடீர்னு ஆண்டவர் சொன்னாரு, இவனை தூக்கி கொண்டு போய் வனாந்தரத்துல கொண்டு போய் விட்டாரு. பரிமாறிக்கிட்டு இருந்தான், திடீர்னு சாம்பார் சட்டியோட அவன் சாம்பார் பாத்திரம் இருக்கு, ஆனா தூக்கிட்டு வந்த இந்த பிலிப்பு இல்லை. எங்கன்னு பார்த்தா ஆண்டவர் அவனை கொண்டு போய் வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டார். அங்க ஒரு கந்தாகே மந்திரி ஒருத்தன் அங்க வாரான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல, நீ பந்தி விசாரிக்கிறவனா இருந்தாலும் கர்த்தர் ஒரு நேரம் வைக்கும் போது, ஒரு டைம் வரும்போது, நீ பந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகிற சர்வ சக்தி படைத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அழைப்புக்கு பாத்திரவானா இருந்தா தேவன் என்ன செய்யறாரு? அழைப்பிலே உண்மையா இருப்பார். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்னா, கர்த்தர் அழைச்ச அழைப்புக்கு பாத்திரவானா நடந்துக்கிடணும். நம்ம உடனே இதேதான் நான் செய்யணுமா, நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், நான் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், என்னை கொண்டு போய் சமையல் கட்டில் விடுறாரு பாஸ்டரு, என்னை கொண்டு போய் பந்தி விசாரிக்க விடுறாங்க, என்ன போய் வண்டி ஓட்டுற சொல்றாங்க, என்ன போய் சர்ச்சு சுத்தம் பண்ண சொல்றாங்க, என்ன போய் ஒற்றடின்னு சொல்றாங்க, என்ன போய் கக்கூஸ் கழுவ சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஊழிய அழைப்பு வந்த போது நான் செய்த முதல் வேலை எங்க சபையில் இருக்கிற பாத்ரூமை தான் கழுவிக்கிட்டு இருந்தேன். எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, கண்ணு மூஞ்சி தெரியணும்டா, கண்ணாடி மாதிரி இருக்கணும் பாத்ரூம் மாதிரி. எங்கேயுமே மூஞ்சி தெரியற மாதிரி கழுவ முடியாது, ஆனா போட்டு தேய்ச்சி கழுவேன். அழைப்பு இருக்கு, தரிசனம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அந்நிய பாசம் இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆனா நான் கக்கூஸ் கழுவுனேன். அப்போ கக்கூஸ் கழுவும் போதெல்லாம் என்னன்னா, உன்னுடைய அழைப்பு உண்மைதான், கர்த்தர் உன்னை அழைச்சது உண்மைதான், ஆனா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னுடைய கடைசி வரைக்கும் இந்த கக்கூஸை நான் கழுவ போறது இல்லை. ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ஊழியத்தில் தேவனை பயன்படுத்துவார், ஆனால் அதற்கு வழியை ஆயத்தப்படுத்த கர்த்தர் என்னை கக்கூஸ் கழுவ வச்சிருக்கிறார். ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அதனால கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காருன்னா, இன்னைக்கு ஒரு மாதிரி நம்ம வாழ்க்கை போனா அதை பத்திலாம் பயப்படாதீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. தூக்க வேண்டிய இடத்துல தூக்கி கொண்டு போய் வனாந்திரத்தில் உட்கார வைப்பார், உங்களை கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார். நான் எல்லாருக்கும் சொல்றது, உங்களுக்கும் சொல்றேன், தம்பி ஊழிய அழைப்பு இருக்கு, ஊழியம் செய்ய போறாரு, இவனுக்கு ஊழிய அழைப்பு இருக்கான்னு இவன் தான் சொல்லணும். ஐயா இருக்கிறாரு, ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, என் கூட ஊழியத்துக்கு வராரு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அழைப்பு நமக்குள்ள இருக்குமானால், நாம் தாழ்மையாய் அடிச்சா கூட வாங்கிட்டு தாழ்மையாய் இருப்போமானால், நீங்க மனசு சொல்லும், எப்பதான் ஆண்டவரே உயர்த்துவீங்க? இந்த அருண் பாஸ்டர் கிடந்து பாடா படுறேன், என்னை திட்டுறாரு, என்னை அடிக்கிறாரு, என்னை அசிங்கமா பேசுறாரு, கோபத்துல என்னை கடிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீரு, ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, பொறுமையாருன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, நான் உங்களை அடக்கி வச்சாலும், உங்களை உயர்த்துற நேரம் வரும்போது உலகமே அடக்கி வச்சாலும் அடக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் தூக்கி எடுத்துருவாரு. நாம பாஸ்ட் அடக்கி வைக்க முடியாது. உங்க டைம் வரும்போது, உங்க நேரம் வரும்போது,
சினிமா படத்துல, பழைய காலத்துல எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு உண்டு. 1000 கைகள் விரித்தாலும் ஆதவன் உதிப்பதை என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அதான் உண்மை. எல்லா கையும் வச்சு நம்ம சூரியனை மறைச்சாலும் அது உதிக்கிறத தடுக்க முடியுமா? அதுதான் அழைப்பு. அழைப்பு இருக்கும்போது, உன்னை உயர்த்த வேண்டிய நேரம் வரும்போது, பாஸ்டர் இல்ல, உலகமே உன்னை தடுத்தாலும், உன்னை தூக்கி வனாந்தரத்தில் போய் ஒரு ராஜாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தரே கொண்டு போய் நிறுத்துவார். ஆனா நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அழைப்புக்கு பாத்திரவானா இருந்தா போதும், அழைப்புக்கு சரியான லெவல்ல நம்ம இருந்தா போதும். அப்ப அழைப்பு என்பது மிக முக்கியமானது. அழைப்பு என்பது ஒரு சாரார் உடையது அல்ல. அழைப்பு என்பது எல்லாருக்கும் இருக்கு. அழைப்பு என்பது ஒன்று மட்டும் அழைப்பு அல்ல. ஆண்டவர் ஊழியத்திலே பல அழைப்புகள் இருக்கிறது. அது தனித்தால் ஊழியமா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பத்தி சொல்லதா இருக்கலாம், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷனை ரட்சிப்புகள் நடத்துற ஒரு ஊழியமா இருக்கலாம், அல்லது பந்தி விசாரிக்கிற ஊழியமா இருக்கலாம், அது சபை ரெடி ஆயத்தப்படுத்துற வேலையா இருக்கலாம், அல்லது பாத்ரூம் கழுவுற வேலையா இருக்கலாம், அல்லது சாப்பாட்டு சமைக்கிற வேலையா இருக்கலாம், அல்லது ஊழியக்காரனுக்கு இந்த பைபிளை தூக்கிட்டு கூட வர்ற ஊழியமா இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வேலை அதுவே உன் ஊழியமா இருக்காது. பாஸ்டருக்கு பின்னாடி பைபிளை தூக்கிட்டே நான் போறேன், 5 வருஷமா தூக்கிட்டே போறேன், எனக்கு ஒரு உயர்வு இல்லையா நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம் வரைக்கும் நீ பயபக்தியா பைபிளை சுமந்தன்னா, ஒரு நேரம் வரும்போது எத்தனை பேர் தடுத்தாலும் அவர் அழைச்ச அழைப்பை உறுதிப்படுத்தி உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சலுங்க. அழைப்பு இருந்தா நீனா உயரணும்னு நினைக்காத, அவரே உன்னை உயர்த்துவாரு. நீயா உயர்ந்தனா ஒரு லெவல்ல இருப்ப. ஆனா அவர் உயர்த்துறாருன்னா எவரும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார். லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருந்தா, இல்ல இருக்கணும் லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருந்தா, அவனை ஆண்டவர் என்ன செய்தாரு, சுகமாக்கினார். அவனுடைய வேலை என்னவா இருந்துச்சு, கல்லறையில இருந்தான். கல்லறைலாம் இருக்கும் பாருங்க, அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற உடைஞ்சு கிடக்கிற கல் எடுத்து சரீரத்தை கீறி கொண்டான். நிர்வாணமா இருந்தான், துணிமணி இல்லை, சரீரத்தை கிழிச்சு போட்டான். பார்க்கிறவங்களாம் அவனை பார்த்து பயந்து ஓடினாங்க. இயேசு கிறிஸ்து வந்தார், அவனை தொட்டார், சுகமானான். ஊருக்குள்ள இவன் போனான். எல்லாரும் என்ன சொன்னாங்க, அடையாளம் தெரிஞ்சிச்சா, இவன் கல்லறையில் இருந்தவன் தெரிஞ்சிச்சா, பேய் பிடிச்சவனு தெரிஞ்சா. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க, இவன் யார், இவன் அந்த கல்லறையில இருந்த ஆள் மாதிரி தெரியுதே, அடையாளமே தெரியல. நான் சொல்றேன், அழைப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவன் உயர்த்துற நேரம் வரும்போது உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவர் உயர்வு அப்படித்தான், அவர் நம்மளை உயர்த்தினா அப்படித்தான் உயர்த்துவார். அப்ப முதலாவது பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற முதல் வார்த்தை, உன் அழைப்புக்கு பாத்திரவான நடந்துக்கோங்க. நம்பர் 2, இரண்டாவது சொல்லும்போது 2வது வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர். முதலாவது அழைப்புல ஒழுங்காரு, 2வது கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு மற்றவர்கள் மேலேயும் நீ வச்சு உன் அன்புல கரெக்டா இரு. அன்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அழைப்பு உள்ளவே அன்பா இருப்பான். ஏன் நம்ம எல்லாரையும் அன்பா நேசிக்கிறோம்? இந்த இப்போ கூட வரும்போது ஒருத்தன் சொன்னான், நம்ம வாயில வேணா அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம், மனசால நினைப்போமா, சும்மா சொல்லலாம். நாளைக்கு அவன் உடம்பு சரியில்லாம கீழே கிடக்கான் அப்படின்னா, நடுராத்திரி பாஸ்டர் என்னை தூக்கிட்டு போங்க, ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னா நம்ம மனசு கேட்குமா? உடனே நம்ம கார் எடுத்துட்டு தான் போவோம். அவன் எவ்வளவு நமக்கு தீமை செஞ்சிருந்தாலும் நம்ம அவனை தூக்கிட்டு தான் போவோம். அதுதான் அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும், மாயமற்ற அன்பா இருக்கணும். அன்பு எதையும் எதிர்பார்க்காமலே நேசிக்கணும். சிலர் நம்ம நேசிக்கும் போது இவங்களால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு 10 ரூபா கொடுக்குற அளவுக்கு அவங்க இல்லை, இருந்தாலும் அவங்கள நேசிக்கிறோம் அப்படின்னா அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. எதையும் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட ஏதாவது எதிர்பார்த்தாரா? அவ்வளவு பெரிய ஆட்களா நம்ம அவருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஏதாவது இருக்குமா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் நம்மளை நேசிச்சார். அதான் சொல்றாரு, உங்க அன்பு எப்படி இருக்கணுமா, உங்க அன்பு அன்பில ஒருவரை ஒருவர் தாங்கணுமா. ஒருத்தர் அன்புல தாங்குங்க, கோவப்படாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாத்தையும் எங்க வீட்லயும் சொல்லுவேன், பழச பேசாதீங்க. பின்னாடி பழச பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தான் கஷ்டம் வரும். செத்து போன ஒரு பணத்தை எடுத்து தோண்ட என்னதான் வரும்? குப்பையை கிளற என்னதான் வரும்?
இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணுமா? நம்ம லைஃப்பில் பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணவே இல்லையா? நானும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். எல்லாருமே மிஸ்டேக் பர்சன், எல்லாமே தப்பு தான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் பூரணர் ஆகும்படி கடந்து போகிறோம். பவுல் சொல்கிறார், நான் ரொம்ப பூரணர்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள்னு யார் சொல்கிறா? பவுல். அப்போ பவுல் எவ்வளோ கரெக்டாக இருந்தால் அப்படி சொல்ல முடியும்? அதே பவுல் சொல்கிறாரு, நான் பாவி, நான் பூரணர் ஆகும்படி ஆண்டவர்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கேன்றார். என்னை போல நான் இயேசுவை பின்பற்றுற மாதிரி என்னை பின்பற்றுங்கன்னு இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா? ஐயா சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? இங்கே யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாத்துட்டையும் ஜெப விஷயத்தில் குறைவு இருக்கிறது, கர்த்தரை தேடுறதுல குறைவு இருக்கிறது. திடீர்னு ஒரு கல்யாணம் சர்ச்சுக்கு வராமல் ஓடிடுறோம், கைகால் வலினா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறோம், மழை வந்தால் வர மாட்டேங்கும், வெயில் அடித்தா வர மாட்டேங்கும், காற்று அடித்தா வர மாட்டேங்கும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. என் பிள்ளைக்கு ஒருத்தர் சொன்னார், என் மகளுக்கு உடம்புக்கு முடியல, அதனால சர்ச்சுக்கு வரலையம்மா. சர்ச்சுக்கு வந்துட்டு போ, என் பிள்ளைய விடவா ஆண்டவர் முக்கியம்? எப்படி கேள்வி பாருங்க. என் பிள்ளை முடியாமல் இருக்கு, இதை விட்டுட்டு நான் எப்படி பாஸ்டர் வர முடியும்? ஆண்டவரா பிள்ளைங்க, எனக்கு பிள்ளை தான் பாஸ்டர். அப்போ என்ன அளவுக்கு அவங்க மென்டாலிட்டி இருக்குன்னு பாருங்க. இப்போ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எங்கே கூட்டு போகிறோம்? ஆஸ்பத்திரிக்கு. நான் சொல்றேன், பிள்ளை உடம்பு சரியில்லைன்னா நீ வர வேண்டியது சபை. சபை ஒரு கிளினிக், சபை ஒரு ஹாஸ்பிட்டல். நீ சபைக்கு வந்தாத்த சுகமா. எப்படி ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போறோமோ அதுபோல நம்முடைய வீட்டில் சமாதான குறைவுகள் பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை தேடணும். அதுதான் ரொம்ப விலையேறப்பட்டது. பிரச்சனையா இருக்கு பாஸ்டர்னா நீ வர வேண்டிய இடம் சபை. ஒரே வீட்டில் போராட்டம் பாஸ்டர், அதனால இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல. நீ போராட்டத்தில் தானே கர்த்தரை தேடணும். பைபிள் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயிச்சால் நம்ம ஜெயிச்சாலும் ஒன்று தானே. அவர் நமக்காக உலகத்தை ஜெயித்தார்னு பைபிள் சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் வசனத்தில் கவனம் வச்சு அழைப்பில் உண்மையா இருங்க. 2வது அன்பில் உண்மையா இருங்க. பொய்யான அன்பு வைக்காதீங்க யார் மேலே. இன்னைக்கு நிறைய பொய்யான அன்பு, பொய்யா நடிக்கிறது. உங்களை நேசிக்கிறேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவ்வளோ ஃப்ராடு. சில கணவன் மனைவியே அப்படித்தான் பொய்யா. புருஷன் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி இல்லாமல் நான் இல்லை, சும்மா அது ஃப்ராடு, நடிக்கிறது. ஏதாவது ஒரு தேவை இருக்கும், கழுத்தில் 1.5 பவுன் செயினை ஆட்டையை போட்டு எங்கேயாவது கொண்டு வச்சு என்னத்தையாவது கடன் அடைக்கிறதுக்கு பிளான். இதெல்லாம் நம்பிடக்கூடாது. அந்த அன்பிலே அந்த அன்பிலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். எந்த மனுஷன் கோவப்படுறானோ அவன் அன்பில் கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது. கோவத்தோடு இருக்கிற அன்பு நல்ல அன்பு. மயக்குது பாருங்க, அவனை நம்பவே கூடாது. செல்லம் தங்கம், இவன் பின்னாடி கூலியை வெட்டிட்டான், 2 கிலோமீட்டருக்கு வெட்டியிருக்கான்னு அர்த்தம். கொஞ்சம் நம்பாதீங்க, அவன் ஆப்பு வைப்பான் சீக்கிரம். நல்லா பரிசு. கோவப்படுறானா, நம்ம தப்பு பண்ணும்போது கண்டிக்கிறானா, எப்போ நீங்கள் தப்பு பண்ணாலும் அது எந்த இடம்னு பார்க்காம, எந்த ஏரியான்னு பார்க்காம நீ செஞ்சது தப்பு, இதை சரி பண்ணுன்னு எவன் சொல்றானா அவன் தான் உண்மையான அன்பு உள்ளவன். மயக்கிறான் பாருங்க. அப்படியே தப்பு பண்ணி ஃபெயில் ஆயிட்டியா, இந்த வருஷம் ஃபெயிலா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அவனை நம்பாதீங்க. அல்லேலூயா, ஆமென். எப்போ 10th ஃபெயிலா, சரி விடு அடுத்த தடவை பார்த்துக்கலாம், எத்தனை பரீட்சை வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைங்க ஃபெயில் ஆகக்கூடாது. பிள்ளைகளை கண்டிக்கணும், பிள்ளைகளை திருத்தணும். ஊழியத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி. அப்போ அன்பு எந்த மனுஷன் நம்மகிட்ட கோவப்படுறானோ, நம்ம சின்ன தப்பு பண்ணா கூட ஏன் இப்படி செய்யறன்னு கோவப்படுறானோ அவன் சின்ன விஷயத்தில் கூட உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். நான் சொல்ல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை கண்டிக்கிறவன் தான் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். நம்ம மேலே அன்பு, மாயமற்ற அன்பு, கள்ளம் கபடம் இல்லாத அன்பு. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கண்டிச்சார்ல. இயேசு கிறிஸ்து நம்மள எவ்வளோ அன்பு செஞ்சாரு. அதனால தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்டிச்சாரு. தப்பு செய்யாத, இப்படி செய்யாதன்னு. அப்போ உங்கள் எல்லார் மேலும் கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறார். அதனால் உங்கள்கிட்ட யார் பழகினாலும் நீங்கள் செஞ்ச தப்புன்னு எவன் சொல்கிறானோ அவன் தான் உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கான். சரிதானே நான் சொல்லுது? எந்த தப்பு பண்ணாலும் சரி விடு, பார்த்துக்கலாம், அது உன் பலவீனம். இப்போ ஒரு புது வார்த்தை வருது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு எனக்கு ஒரு பலவீனம், எனக்கு இந்த ஒரு பலவீனம் இருக்கு. என்ன பலவீனம்? குழியில் சாகு. உன் எந்த பலவீனம் உனக்கு பலவீனம்? பலவீனமாக இருந்தால் அதை திருத்து, சரி பண்ணு, பலனாக்கு. அதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்க முடியுதாமா பலவீனம் இல்லை.
ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலையில் சொல்கிறார், அழைப்புக்கு பாத்திரவானா இருங்க, அன்புக்கு பாத்திரவானா இருங்க, கள்ளங்கபடம் இல்லாத அன்பா இருங்க. மூணாவது சொல்லும்போது சொல்கிறாரு, மூணாவது வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கும். ஆவியில் ஒருமையாக இருக்கும், ஒரு மனமாக இருக்கணும். அப்போ முதலாவது அழைப்பில் பாத்திரவானா இருங்க, ரெண்டாவது அன்பில் பாத்திரவானா இருங்க, மூணாவது ஆவியில் பாத்திரவானா இருக்கணும். கர்த்தருக்கு முன்ன பாத்திரவானா நடந்துக்கிடணும். ஆவியில் எப்படி பாத்திரவானா இருக்கிறது? ஜெபம் பண்ண உடனே உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? இப்போ முழங்கால் போட்ட உடனே உங்களுக்கு ஏசப்பான உடனே உங்கள் உள்ளம் தொடப்படுதா? ஆவியில் நிறையிறீங்களா? ஆவியானவர் கூட இருக்கிறத உணர முடியுதா? அப்படி முடியலன்னா நீங்கள் ஆவியில் பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பலப்படுத்துங்க ஆண்டவர்கிட்ட. சில நேரங்களில் நானும் அனுபவிச்சிருக்கிறேன். சில நேரத்தில் ஜெபம் பண்ணவே முடியாது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலான்னா சோத்திரம் 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 அப்படின்ட்டு போராட்டிட்டு இருக்கணும். அந்நிய பாஷை பேசி அப்படியே உடம்பை பலப்படுத்தி, சரீரத்தை பலப்படுத்தி, ஆவியை பலப்படுத்தி, அப்புறம்தான் அந்நிய பாஷை பேசி வர முடியுது. அப்போ ஆவியில் கொஞ்சம் பலன் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ஆவியில் பலன் கொள்ளுவதற்கு கர்த்தரிடத்தில் அனுக்கிரகம் கேட்டு உங்கள் ஆவியை காத்துக்கிடுங்க. அப்போது அன்பிலே சரியா இருங்க, அழைப்பில் சரியா இருங்க, ஆவியில் சரியா இருங்க. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை டெய்லி ஒரு முறையாவது வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுசும் ஆவியானவரை குறித்து போட்டிருக்கு. ஆவியின் சிந்தை ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். இதெல்லாம் வாசிங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது 3 காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அழைப்பில் பாத்திரவானா இருங்க, அழைப்பை காத்துக்கிடுங்க. ரெண்டாவது, அன்பில் சரியா இருங்க, அன்பை காத்துக்கிடுங்க. மூணாவது, ஆவியில் சரியா இருங்க, உங்கள் ஆவியை காத்துக்கிடுங்க. சில